ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வர்ஸ்டே சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியான லேர்னிங்கில் நம்ம கற்றுக்கலாம். பேச்சுலர்ஸ்லேருந்து கேர்ள்ஸ்லேருந்து எல்லாருமே ஒரு சமைக்கவே இது வரைக்கும் போகாதவங்க இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்லாம். அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்க பொருளை வச்சு இதே மாதிரி டேஸ்ட்டில் நல்லா சமைச்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஈஸியாக கற்றுக்கலாம். பேச்சுலர்ஸ்க்காக இன்றைக்கி நான் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு போட்டிருக்கேன். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி சமைக்கிறேன்னு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போட வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். 3/4 கிலோ நான் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த சிக்கனை நல்லா கழுவி வாஷ் பண்ணி மஞ்சப்பொடியை போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம சிக்கன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிக்கனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஆப்ஷனல் தான், டேஸ்ட்டுக்காக தான் நம்ம போடுறோம். பெரிய வெங்காயம் நீங்கள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஒரு 4 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, சோம்பு, பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். தேவையான உப்பு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட். ஈஸியான மெத்தடில் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு காரசாரமான ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்க ஒரு பேனை தூக்கி நம்ம ஸ்டவ் மேலே வச்சிடலாம். நல்லா பேன் ஹீட் ஆகணும். ஹீட் ஆன உடனே நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சிக்க போகிறோம். சின்ன வெங்காயம் நம்ம பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 1/4 கிலோ கிட்ட அந்த 1/4 கிலோ நறுக்கின சின்ன வெங்காயத்தை சேர்த்து அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்ல கோல்டன் கலர் வரைக்கும் நல்லா வதக்கணும் வெங்காயம். அப்போ தான் நமக்கு நல்லா வெங்காயம் நல்லா வெந்து நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். தேவையான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அது 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்ட வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்த வதக்குறதுலே நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுத்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். 4 தக்காளி நம்ம சேர்த்து நல்லா அந்த வெங்காயத்தோடு நல்லா போட்டு வதக்கிக்க போகிறோம். நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளி ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அப்போ தான் நம்ம சிக்கன் சேர்க்கணும். நமக்கு நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க சிக்கனை ஃபுல்லாக சேர்த்துக்க போகிறோம். சிம்பிளான மெத்தடில் இருக்கிற நம்ம தேங்காய் எந்த மசாலாவும் நம்ம அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு தான் செய்ய போகிறோம். ஜீரகமும் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டோம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாய்த்தூள் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீட்டு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட மசாலா அந்த சிக்கனில் நல்லா ஊறணும். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து மீதி இருக்கிற மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்து அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நம்ம போட்ட மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றணும். எடுத்தோடனே தண்ணி ஊற்றிடாதீங்க. நம்ம சிக்கனில் கொஞ்சம் காரம் வரணும். அந்த அடுப்பை நல்லா ஹீட்டில் வச்சு நம்ம இந்த மாதிரி மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட சிக்கன் நல்லா அந்த தண்ணியில் நல்லா குக் ஆகணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எந்த தேங்காய் அரைச்சி எந்த மசாலா நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கவே இல்லை. வீட்டில் இருக்க பொருளை வச்சு சமைக்க தெரியாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் சமைக்கலான்றக்காக நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன். தட்டு போட்டு மூடி ஒரு 15 மினிட்ஸ் அடுப்பை நல்ல நார்மல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். அந்த குக் பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்மெல்லு நல்லா தூக்கி கொடுக்கும். நம்ம போட்ட மசாலாவுக்கு நல்ல ஸ்மெல் இருக்கும். எந்த வெளியில் இருக்க எந்த மசாலா நம்ம சேர்க்கல. வீட்டில் இருக்க மசாலா மட்டும் தான் நம்ம சேர்த்துருக்கோம். தட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நல்லா குழம்பு கொதிக்குது. நல்லா கரண்டி வச்சு ஃபுல்லாக நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நமக்கு சிக்கன் குக் ஆகணும். திரும்பி நம்ம தட்டு போட்டு நல்லா நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் இல்லைனா இப்போ போட்டுட்டு தட்டு போட்டு மூடிக்கலாம். எனக்கு ஆல்ரெடி இருக்குது, உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. அதனால் நான் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். திரும்பி ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அடுப்பை நல்லா நார்மல் ஃப்ளேம் வச்சு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சிச்சு. சிக்கன் நமக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஊற்றின தண்ணிக்கு இப்போ கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்குது. தண்ணி பார்க்க தான் நமக்கு இப்படி இருக்கும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணோடனே நல்லா ஆறி போனோடனே நமக்கு தண்ணி ஃபுல்லாக நமக்கு ட்ரையாக நமக்கு கெட்டியாகிடும். ஸோ நம்ம இறக்கிடலாம் குழம்ப. இப்போ கொத்தமல்லி தழையை லைட்டாக தூவி விட்டுடலாம்.
மணக்க மணக்க கொத்தமல்லி தழை தூவுனதுக்கு அதுக்கும் அந்த ஸ்பைஸியான சிக்கன் கிரேவிக்கு அதுக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுத்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே. சிம்பிளான முறையில் பேச்சுலருக்காக இன்றைக்கி நான் ஸ்பைஸியான ஒரு சிக்கன் கிரேவி செஞ்சு காமிச்சிருக்கேன். அவங்களுக்காக நான் ரெசிபி போட்டிருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.